எப்போக்கும் லெஃப்ட் சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். லெஃப்ட்டை போகிற போக்குலேயே இப்போ உங்களுக்கு விளங்கும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா போகிற போக்குலேயே விளங்கிடும். எதுக்கும் நாங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகி கொண்டு வரணும். வந்து இங்கே லெஃப்ட்டை பார்த்தாச்சு. லெஃப்டில் இங்கே வண்டி இருக்கிறேன்டா, இங்கே வண்டி இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கே வண்டி இருந்து பிரச்சனை இல்லை, இங்கே இருக்குதான்னு பார்க்கணும். பக்கத்தில் வண்டி வந்துட்டாண்டா லெஃப்டில் வண்டி பார்க்குற, அப்படி வண்டியில் இருந்தாண்டா ஸ்லோ பண்ணுறேன். அப்படி வண்டி இருக்கிறேன்டாக்கா வண்டி இங்கே இருந்துண்டா இங்கே ஸ்லோ பண்ணுறேன். அந்த வண்டி போயிட்டு ஒழிஞ்சப்பறம் நான் உங்களை பொறுத்து தான். அப்போ லெஃப்ட்டை பார்த்து வண்டியில் எப்படி வண்டி இல்லாட்டி ரைட்டுக்கு சிக்னலை போட்டாச்சு, அப்படியே நேரே ரைட்டுக்கு போத்தா நிற்கிது. ரைட்டுக்கு ஈனிந்து ஈனைக்கு இங்கேருந்து ஈனைக்கு 25 பாயிண்ட் சிக்னல்ட பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கேக்கு 25. வண்டி இங்கே வரும்போது 50, வண்டி இங்கே வரும்போது 75. ஃபுல் ரவுண்டு அடித்து வந்துட்டேன்டா 100. சரியா? இது வந்து சிக்னல்ட பாயிண்ட்டை பிடிக்கிறது. சிக்னல் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே 25, 50, 75, 100. இப்போ முதல் ரைட்டில் போகிறதுக்கு 2 ட்ரக்குன்றதால் இதில் வந்தாச்சு ஈஸியாக நீங்கள் போய் இதில் தான் நிற்குது. இப்போ நீங்கள் இதில் இப்படி ரைட் இப்படி ஈஸியாக போனால் வேறு யாரை வந்தால் கூட அவனுக்கு சீதா போகலாம், லெஃப்ட்டில் போகலாம், யூட்டம் பண்ணலாம். ஒரு ட்ரக் அவனுக்கு ஃப்ரீ ஆகிக்குது. அப்போ நீங்கள் இதில் சீதா ரைட்டில் போய்ட்டு தான் நிற்குது. இது செல்ல இப்போ புதிய ரோந்த போட்டுகள் எப்படி இந்த ரோந்த போட்டுக்கு முன்னாலே ஃப்ரீ ரைட்டு வருது. இப்படி ஃப்ரீ ரைட்டில் போகிறதுக்கு உள்ளே போயிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த நாங்கள் உள்ளால வந்து தானே வந்தது, அங்கே உள்ளால வராமல் அங்கே முன்னாலே ஃப்ரீ ரைட் வச்சுப்பா நீங்கள் வருதுக்கு. அந்த இடத்தையும் நான் இப்போ காட்டுறேன். நாங்கள் ஒரு வண்டி இருக்குது, அப்போ இன்னாலே அப்படியே ரைட்டு எடுத்து வந்து இங்கே இறங்க முன்னுக்கு இங்கே கொஞ்சம் பார்த்துக்கொள்கிறேன். இதால் ஏதாவது வண்டி நேரம் வராது. அப்படி இல்லாட்டி ரைட் லெஃப்ட்டுக்கு சிக்னல் போட்டு அப்படியே உள்ளேறி போட்டு தான் நிற்கும். இதில் போனண்டா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிக்கும். 3 லைன் நிற்கலும் 4 லைன் நிற்கலும். நீங்கள் இதில் வந்து இப்படியே ரைட்டுக்கு போங்க. நீங்கள் இப்போ இதில் வந்து தப்பு தவறி ரைட்டுகள் எடுத்தண்டா இதில் உள்ளவே நேரே போவான். அப்போ என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் எடுக்கிறது காரணம் அவன் ஒன்றே பார்க்காம நேராக போவான், நீங்களும் வாரீங்க ஆக்சிடென்ட். அப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாகிக்கும். ஒன்லி அப்போ ரைட் சைடுக்கு 25%, இங்கே நீங்கள் 25%. இதில் வந்தாச்சு, இதில் ஏரியாச்சு, அப்போ ரைட் முடிச்சு. சரியா? இப்போ சீதா போகிறது, நேரே போகிறது. நேரே போகிறது எப்படி இருந்துச்சுனாக்கா அதே ரவுந்த போட்டு தான் இங்கே வாரீங்க, வந்தீங்கன்னா ஸ்லோ பண்ணுறீங்க. லெஃப்ட்டை பாருங்கள், வண்டிக்கு தான். லெஃப்ட்டில் வண்டி இல்லையா, நேரே சிக்னலை போட்டாச்சு. லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கல்ல லெஃப்ட்டுக்கு மேலே தூக்குறீங்க. இங்கேருந்து எனக்கு எத்தனை 25. அப்போ 25% லெஃப்ட்டுக்கு போட்டுறேன். இந்த லைனில் இது 2 லைனு 25% போட்டு இங்கே வாரீங்க. இங்கேருந்து இங்கேக்கு ரைட்டுக்கு போட்டுங்க 25, இங்கேருந்து இங்கேக்கு 25. அப்போ இனி இந்த ரைட்டுக்கு போட்டோம்டா இங்கே வரக்கூடிய நீங்கள் நின்றுடுவாங்க. ரைட்டு போட்டு அப்புறம் லெஃப்ட்